வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு போகி பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி இன்றைக்கி போகின்றதுனால எல்லாத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு போகி செலிப்ரேஷன் கண்டிப்பாக இருக்கும். காலையிலேயே வந்து பார்த்திங்கன்னா வெளியே வந்து பார்க்கும்போது ஒரே பனி மூட்டமாக இருந்துச்சு. பனி மூட்டம் மட்டும் இல்லை, புகை மூட்டமாக வந்துச்சு. தம்பிங்கெலாம் வந்து அந்த மோளலாம் அடிச்சுருந்தாங்க. அவங்கள கூப்பிட்டு கொஞ்சம் அடிங்கப்பான்னு சொல்லி அதை எடுத்திருந்தேன். அது கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி செயர் ஃபுல்லாகவே கவர் பண்ணியிருக்கேன். எங்கேருந்து அப்படின்னா, நான் பைக் எடுத்துன்னு கிளம்புனேன். நல்லா ஒரு பனி மூட்டம் வந்து காலையிலேயே கண்டிப்பாக ஒரு 6:30 இருக்கும்னு நினைக்கிறேன். செயர் ஃபுல்லாக கண்டிப்பாக கவர் பண்ணி காமிக்கணும் அப்படின்ட்டு நான் வந்து ரொம்ப நாள் ஆச்சு இந்த பைக் ட்ராவல் மாதிரி நம்ம போயிட்டு பைக் வீலாக் மாதிரி எடுத்து ஜஸ்ட்டு வந்து ஒரு மொபைலை லெஃப்ட் ஹேண்டில் ஹோல்ட் பண்ணிக்குவேன், ரைட்டில் வந்து பைக்கு ட்ரைவ் பண்ணிக்குவேன். அப்படியே தான் போகிறது. இதெல்லாம் வண்டியெல்லாம் வந்துச்சுன்னா அப்போது கட் பண்ணிவிடுவேன் ஃபோனை. அப்படி தான் எடுத்திருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த லோகநாதன் ஸ்ட்ரீட்டு பிஸியான ஏரியா. இந்த டைமில் கண்டிப்பாக பிஸியாக இருக்கும். நான் மார்னிங்கில் ரொம்பவே காலியாக இருந்துச்சு. ஒரு மாடு குறுக்கில் இருந்துச்சு. இருந்தாலும் நம்ம பார்த்து ஃபேஸ் பண்ணிக்கணும் அந்த இடத்துல. அதுதான் கட்டாய் கொஞ்சம் வர்றது. இது நம்ம பஜார் ரோடு, நம்ம காந்தி சாலையிலேருந்து பஜார் உள்ள மார்க்கெட்டு போகிற பகுதி வந்து இது எல்லாமே வந்து நிறைய கடை ஏரியா தான். இப்போது கிட்டத்தட்ட வந்து ஒரு 3 மணின்னு நினைக்கிறேன். இந்த டைமில் வந்து அங்கே ரொம்ப கூட்டமாகவே இருக்கும். நான் நியூஸில் கூட கேள்விப்பட்டேன், ரொம்ப டிராஃபிக் ஆயிடுச்சு அப்படின்லாம் கூட போட்டுருந்தாங்க. பட் நான் ஒன்றும் போய் பார்க்கல. ஈவினிங் வந்து கண்டிப்பாக நான் போய் பார்க்கணும். ஏன்னா அந்த பொங்கல் செலிப்ரேஷன் வந்து எப்படி இருக்குது, அந்த மூடு வந்து எப்படி இருக்குது அப்படின்றத கண்டிப்பாக நம்ம பார்க்கணும். அதை மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். ஆனால் காலையில் ஸ்டேட்டஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே பனியாக இருந்துச்சு. ஆனால் இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இன்னும் ஒரு ஃபீலு, நம்ம இந்த ஜனவரியில் ரொம்ப பனி இல்லை அப்படின்றது தான் எனக்கு ஒரு ஃபீல் நினைக்கிறேன். அந்த குளிரும் அந்த அளவுக்கு இல்லை. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? கமெண்ட்டில் அதை சொல்லுங்கள். கண்டிப்பாக ஜஸ்ட்டு உங்களோட அந்த திங்ஸை வந்து ஷேர் பண்ணிக்கலாம். இந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம டுவர்ட்ஸ் அந்த மார்க்கெட் ரோடு தான் நினைக்கிறேன். ஈவன் நான் வந்து கண்டிப்பாக திருவத்தூர் கோயில் வந்து கண்டிப்பாக போய் பார்க்கணும், எப்படி இருக்குது அந்த இடத்துல, அந்த கோயில் சுற்றி அந்த நேச்சர், அந்த கிளைமேட் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டுவர்ட்ஸ் இது திருவத்தூர் ஏரியா அங்கே கவர் பண்ணியிருந்தேன். உண்மையிலே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். இது நம்மளுக்கு அந்த 2 ரோடு பிரிகிற இடம், திருவத்தூர் போகிற இடம். இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா கூட தெரியும் அந்த ஸ்னோ ஃபால்லாம் இருக்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக. இது நம்ம ஆஞ்சநேயர் கோயில் ரைட் சைடில், லெஃப்ட் சைடில் அங்கே ஒரு தெருவு போவோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு திருவத்தூர் பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, நம்ம இந்த கோயில் வந்து சிறப்பு, ஊருக்கே சிறப்பு. அதுவும் திருவத்தூர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். நான் கூட நினைக்கிறது அங்கே வந்துடணும், டெய்லியும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிவபெருமானை வழிபடணும் அப்படின்றத எனக்கு ரொம்ப ஒரு தலையாய கடமை அப்படின்னே சொல்லலாம். எனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் கண்டிப்பாக நான் பார்ப்பேன் கண்டிப்பாக. இது வந்து டுவர்ட்ஸ் பிரிட்ஜு. நான் திருவத்தூர் கவர் பண்ணேன் அப்படின்னும் போது கண்டிப்பாக நான் வந்து பிரிட்ஜு டுவர்ட்ஸ் போயிடுவேன். ஏன் அப்படின்னா அந்த பிரிட்ஜோட அழகு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச வரைக்கும் காமிக்கணும் அப்படின்ட்டு. அதுவும் பனி அப்படின்னும் போது சொல்லவே தேவையில்லை. ஃபுல்லாகவே ரோடு வந்து நமக்கு அந்த மிஸ்ட்டில் வந்து கவர் ஆகிருக்கும். அது பார்க்குறதுக்கு கிட்டத்தட்ட நம்ம மினி ஊட்டி அப்படின்னே சொல்லலாம். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த செய்யாறு தண்ணி போகிற அழகும் கொஞ்சமாக தான் போகுது, இருந்தாலும் பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த சம்மர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த தண்ணி போகிற அழகு இருக்கிறது உண்மையிலே மார்னிங் டைமில் அது ஒன்றும் சூப்பராக இருக்கும். நிறைய தண்ணி போச்சு அப்படின்னா நல்லாயிருக்கும். பட் இந்த டைமில் அவ்வளோ போகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. நிறைய பனி இருந்துச்சு, ஃபுல்லாகவே தெரியாத அளவுக்கு பனி மூடிட்டு இருந்தது அப்படின்னே சொல்லலாம். ஆனால் இந்த டைம் எனக்கு இன்னும் கொஞ்சம் கம்மியாக தான் தோணுது. அதனால் அதை கவர் பண்ணிவிட்டு வந்தேன். அப்புறம் ஆன் தி வே டுவர்ட்ஸ் பஜார் ரோடு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம காலேஜ், கவர்மெண்ட் காலேஜ், நெக்ஸ்ட் வந்து பைபாஸ் வரைக்குமே வந்து நான் திருப்பி கவர் பண்ணியிருந்தேன். கண்டிப்பாக பார்க்கலாம் எப்படி இருக்குன்றது நீங்களும் சொல்லுங்கள். இன்றைக்கி வந்து போகி எப்படி போச்சு உங்களுக்கு, இந்த பொங்கலுக்கு வந்து உங்களுக்கு எப்படி இருக்குது நீங்கள் நினைக்கிறீங்க? சின்ன குட்டி பசங்களாம், என்னோடய சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய குட்டி பசங்க தான். எங்கே போனாலும் இந்த வீடியோ ஷூட் பண்ணும்போது கூட நான் ஈவன் வந்து பார்த்திங்கன்னா நான் குல்லா போட்டிருந்தேன், மாஸ்க் போட்டிருந்தேன். அப்போ கூட பார்த்திங்கன்னா ஒரு பசங்க கரெக்டாக ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டாங்க என்ன. அது வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. ஈவன் இப்போ இந்த வீடியோ கூட பார்த்திங்கன்னா பெரியவங்களாம் அந்தளவுக்கு பார்ப்பாங்களான்னு தெரியல. ஆனால் குட்டி பசங்க வந்து பார்த்திங்கன்னா என்னோடய வீடியோஸ் ஃபுல்லாக பார்க்குறாங்க. அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக நான் வந்து தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். நான் பார்க்கும்போதும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய என்னை பார்ப்பாங்க. ஜஸ்ட்டு நானே கூப்பிட்டு நான் என்ன பண்ணுவேன், செல்ஃபி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானே கூப்பிட்டு எடுத்துக்குவேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க கேட்கறதுக்கு கொஞ்சம் தயங்குவாங்க. ஈவன் நானே வந்து அதை ஒரு மெமரிஸாக ஹோல்ட் பண்ணும். இன்ஸ்டா இருக்குது, என்னோட இன்ஸ்டா ஐடி வந்து செய்யா.சிவா தான் இன்ஸ்டா. அதில் ஃபாலோ பண்ணுறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோஸ் வந்து இந்த செல்ஃபீஸ் ஃபோட்டோஸு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் நான் வந்து நிறைய போயிட்டு ஃபோட்டோஸ் எடுத்துருக்கேன். அதெல்லாம் கூட ஷேர் பண்ணுவேன். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா என்ன அப்படின்னா நம்மளுக்கு ஃபுல்லாக செயர் ஃபுல்லாக மிஸ்ட் இருந்தது, அந்த பனி மூட்டை இருந்தது அப்படின்றது இன்றைக்கி ஒரு கவரேஜ். நான் கொஞ்சம் லேட்டாக போனேன், இன்னும் கொஞ்சம் ஏர்லி மார்னிங் போயிருந்தோம் அப்படின்னும் போது அந்த
பனிமூட்டம் இருக்கிறது, அந்த போகி கொண்டாடுற அந்த செலிப்ரேஷன் மூட்லாம் வந்து சூப்பராக இருந்திருக்கும். பட் நான் வந்து போனது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதனால் என்னென்ன இருந்ததோ நான் போன நேரத்தில் என்னெல்லாம் இருந்துச்சோ அதை மட்டும் அப்படியே கவர் பண்ணேன். இது டுவர்ட்ஸ் கூட்ரோடு, ஆர்னி கூட்ரோடு ஏரியா, வீடியோ ஆர்டிஓ ஆஃபீஸ் அதெல்லாம் தாண்டி இது வந்து நம்ம ஜங்ஷனு பாயிண்ட்டு. டுவர்ட்ஸ் இது காலேஜ் வரைக்கும் போயிட்டு பைபாஸில் திரும்பினேன். அது ஃபுல்லாகவே வந்து எப்படி இருந்தது அப்படின்றது கொஞ்சம், ஆனால் காலையில் கொஞ்சம் ஃப்ரீயாகவே இருந்தது. நம்ம இந்த டைம்லலாம் போட்டிங்க இந்த மாதிரி நம்ம வந்து கண்டிப்பாக எடுக்க முடியாது அப்படின்றத நினைக்கிறேன். ஓகே, நீங்கள் உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ இந்த பொங்கல் எப்படி இருந்துச்சு, இல்லை இந்த பனிமூட்டமோ, இல்லை நீங்கள் என்ன மிஸ் பண்ணீங்க, எதனா ஒரு விஷயம் மிஸ் பண்ணிங்களா அப்படின்றதெல்லாம் வந்து கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இது நம்ம பைபாஸ் காலேஜ் ஆப்போசிட்டில் இருக்க ரைட்டில் பைபாஸ் திரும்பினேன், அந்த பக்கமும் போயிருந்தேன். ஏன் அப்படின்னா நம்ம ஊரை விட வந்து பார்த்திங்கன்னா வெளியில், அதாவது பைபாஸ் பக்கமாக போகும்போது அந்த பனிமூட்டம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக தெரியும். அப்படின்றதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபுல்லாகவே வந்து கவர் பண்ணியிருந்தேன். அதுதான் நம்ம இப்போது பார்த்துட்ருக்கோம். இது பைபாஸ் ஏரியா. அங்கே ஒருத்தர் கொளுத்தின்னு தான் இருந்தாங்க, புகை வந்து போட்டு போயிருந்துச்சு, பார்க்க முடிந்தது. இந்த பொங்கல் அனைவருக்கும் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே அமையணும், சிறப்பாக அமையணும் அப்படின்றது என்னோடய வாழ்த்துக்கள். இது கேஎம்யூ மஹால் நம்ம பைபாஸில் இருக்குது. அடுத்தது அந்த பொதிகை பிளாசா, அது கூட காமிச்சிருப்பேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் தூரம் வந்து காமிச்சிட்டு சரி ஓகே இது வரைக்கும் போதும் அப்படின்றத நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இந்த பொங்கலை பற்றி நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக பண்ணலாம். நன்றி நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், செய்யா சிவா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.